ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது. ஸோ எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ சுக்கிரன் வலிமையிட்டால் சுகபோகங்களோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பணம் புரளக்கூடிய தன்மை, குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கும். பெண்கள் மூலமாக சில சந்தோஷமனம் தரக்கூடிய விஷயங்கள், கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய அம்சங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுவார்னா கிருத்திகை நட்சத்திரத்திலும் ரோகிணி நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்போது கிருத்திகை என்ன சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் பொழுது, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் பிரயாணம் பண்ணும்போது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் என்பதை 12 ராசிகளுக்கும், அதாவது மேசம் முதல் மீனம் வரை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகர ராசி அன்பர்களே, 14/5/2026 வரை ரிஷபத்தில் சுக்கிர பகவான் ஆட்சி பலம். அப்போ சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு என்ன மாதிரி பலன்? மகரத்துக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா 5க்குரியவன் 10க்குரியவன். அதாவது மகர ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிகப்படியான யோகத்தை தரக்கூடியவன் நல்லவன் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். ஏன்னா அந்த சுக்கிர பகவான் தான் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி. 5க்குரியவன் 10க்குரியவனுடைய அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிர பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார போகிறார். எது? மே மாதம் 14ஆம் தேதி வரை. அந்த மே மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு ராஜயோகம்தான். அதுவும் சுக்கிர திசை நடக்குது, சுக்கிர புத்தி நடக்குது, சுக்கிரனுடைய அந்தரம் நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள், மனதுக்கு நிறைவான நல்ல சுப விஷயங்கள், சுபத்தன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குழந்தை செல்வம், மழலை செல்வம், குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவது, அந்த குழந்தைகள் மேலே ரொம்ப ஒரு பிரியம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைகள் ஆசைப்பட்ட கல்வி முறை படிக்கிறது, படிப்பு சார்ந்த விஷயம், குழந்தைகளோட ஒரு நல்ல ஒரு அரவணைப்போடு இருக்கிறது, இதெல்லாம் அந்த குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் சீறு சிறப்பமாக இருக்கும். கலைத்துறையில் ஜொலிக்க போறீங்கன்னு சொல்லுவேன். யாரெல்லாம் இந்த மகர ராசி என்பர்கள் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ உங்களுக்கு இந்த காலகட்டம் ப்ளஸ் தான். நல்லது, சில நல்ல விஷயங்கள் உங்கள் மனசுக்கு கிடைக்கும், சந்தோஷமும் அடைவீங்க. அப்போ கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மகரத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் என்பது இயற்கையாக அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் 5ஆம் இடம். குலதெய்வத்தினுடைய அருள்கடாட்ச மிகுந்த இடம். அப்போது குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ஆதாறு, அதாவது குலதெய்வத்தை சென்று வரக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அல்லது எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இருந்தீங்களோ, அல்லது உங்கள் மனசு, அந்த மனசில் இருந்த சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் இந்த மகரத்துக்கு. அதே சமயத்தில் 10க்குரியவனும் அவர் தான். 10ங்கிறது தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. இந்த மகரத்துக்கு பார்த்திங்கன்னா கடந்த 7.5 வருஷமாக தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ஒரு சிலருக்கு நல்லது இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு கீழே போயிருக்கும். ஒரு ஏற்ற இறக்கம் கண்டு ஒரு செட்டில் ஆகலை, ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் இனிமேல் ஏறுமுகம்தான். 7.5 சனி முடிந்து விட்டது.
இனி நெகட்டிவ் அப்படிங்கிற இதுக்கே இல்லை, எல்லாம் இனி பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்க போகுது. நிறைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ மேலே வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் கௌரவம் உண்டு, பதவி உண்டு, மாற்றம் உண்டு. இதுவரைக்கும் தொழில் செய்யாதவர்கள் கூட இனி தைரியமாக தொழில் செய்யணும், துணிந்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த அனுபவம் உங்களுக்கு நல்ல கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ நல்ல தொழிலாளர் கிடைப்பாங்க. நல்ல டெக்னாலஜி ஓரியன்ட் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனம் மெருகூட்டப்படுகிறது. எந்த இடத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிறத அந்த தன்மையெல்லாம் இப்போது ரொம்ப வெளிப்படுத்தக்கூடிய, அதாவது ஒரு மனதில் ஒரு தெம்பையும் ஒரு தைரியத்தையும் ஒரு எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மகரம் கண்டிப்பாக அமையும். அது மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிர பகவான் சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையில் பயணம் பண்ணுறார். அப்போ அந்த கிருத்திகையில் பயணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு தந்தையினுடைய ஹெல்த்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். கொஞ்சம் தந்தை சார்ந்த விஷயம், தந்தையின் நலன் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் மகர ராசி என்பர்கள். நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போயிடக்கூடாது. கோபம் ஆக்ரோஷம் கூடவே கூடாது. அது கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்து சுக்கிரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த சந்திர நட்சத்திரத்தில் எப்போ பிரயாணம் பண்ணுறாருன்னா 27/4/2026 7/5/2026 வரை சந்திரனுங்கிறது மனசு, சந்திரனுங்கிறது உங்களுக்கு 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள், சுப காரியம் சார்ந்த விஷயங்கள், மனதுக்கு பிடித்த சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், கடல் கடந்து வெளியே செல்லக்கூடிய தன்மைகள், தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய, அல்லது உங்கள் பார்ட்னர் கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். கூட்டு தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள், உத்வேகங்கள் உங்கள் ஆழ் மனதில் விதைக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அப்போது அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் நல்லது நடக்கும். பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும். காசு பணம், கையிருப்பு பணம் கண்டிப்பாக மிகுதியாக இருக்கும். அப்போது சுக்கிரன் கையிருப்பு பணக்காரகன், சந்திரன் பொதுவாகவே பொருளாதாரக்காரகன். அப்போ பொருளாதார உயர்வு கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். மனதில் சில மாற்றங்கள், இடமாற்றம், சந்திரனுங்கிறது மாற்றம் தானே, ஒரே மாதிரி நிலைத்தன்மை இல்லை அல்லவா? அப்போது இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான பீரியட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிசத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம். அதாவது 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி செவ்வாய். இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் வரும்போது, செவ்வாய் நிலக்காரகன், சுக்கிரன் இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அப்போ இதெல்லாம் பக்காவாக செட்டில் ஆகும். பக்காவாக வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது இதுவரைக்கும் இழுத்தடிச்சிட்டே இருந்தது. ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்தது. வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்தது. இந்த லொக்கேஷனா அந்த லொக்கேஷனா, ஒரு மாதிரியான நிலைத்தன்மை இல்லாத விஷயங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுப்பீங்க. வாங்கிடலாம், இந்த இடம்தான், இவ்வளோதான், இந்த ஆனாலும் பரவாயில்ல, இந்த இடத்த வாங்க போகிறேன் அப்படின்னு உறுதியான மன நிறைவுடன் செய்யக்கூடிய தன்மைங்கிறது உண்டு. அப்போ இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. விவசாயத்தில் சில மாற்றங்களை செய்வீங்க. விவசாயத்தில் ஆர்வத்தை கொடுக்கும். விவசாய நிலங்கள் வாங்கணுங்கிற அந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டத்தை நிச்சயமாக கொடுக்கும். வீடு மாற்றக்கூடிய, வீட்டை ஆல்டர் பண்ணக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்துல இடம், வீடு, சார் வீடே வாங்கலை சார், ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குவீங்க, அல்லது வீட்டை எதாவது ஆல்ட்ரு பண்ணுவீங்க, ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் அதுக்கு உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையிருக்கிறது. முயற்சி நல்லாயிருக்கும், தைரிய வீரியம் நல்லாயிருக்கும்,
ட்ராவல் உண்டு, சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. கன்சல்டன்சி ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன் பேஸ்டு, மார்க்கெட்டிங் பேஸ்டு, டார்கெட்டு கொடுத்து அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சார், வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் போகணுங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது, அது நிறைவேறுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம், சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு ஆசையை நிவர்த்தி செய்யும். அதாவது வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் ஸ்ட்ராங் ஆக்கும். ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த மகர ராசி என்பர்கள் கடன் அடைச்சிடலாம்ங்கிற தன்மையை கொடுக்கும். கடனை வாங்கி அந்த கடன் என்கின்ற அந்த தன்மையை திங்க் பண்ணாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் கடன் ஓடிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கடன், அந்த கடனை அடைச்சிடலாம், அந்த கடனை பற்றி சிந்தனை, அந்த உணர்வு கண்டிப்பாக இருக்கும். வேலை கிடைச்சிடும். வேலை இல்லாத மகர ராசி என்பர்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா 10ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் அல்லவா, அப்போ கன்ஃபார்மாக வேலை கிடைச்சிடும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன், 2026 சொந்த தொழிலா வேலையா, எந்த கொடுப்பினை இருக்குது? வேலையாக இருந்தால் எப்போ இடமாற்றம், ப்ரமோஷன்? சொந்த தொழிலுக்கான கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? இப்போ +2 முடிச்சாச்சு, என்ன கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை இருக்குது? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில், அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.